வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்கழி மாத அமாவாசை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அனுமன் ஜெயந்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல 5 மிளகு மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிட்டு இந்த 5 மிளகையும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க தூக்கி போட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரே நொடியில ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை, அது மட்டும் இல்லாம அமாவாசை இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய நாம சோமவார அமாவாசைன்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது மார்கழி மாசம். நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும்னு சொல்லி செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அனுமன் ஜெயந்தி இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது 2வது வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய படத்தை 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த படத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகும்னு சொல்லி 2வது வீடியோல சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது பரிகாரம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, பெரிய வேண்டுதல் இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சாலே போதும். அடுத்த நொடியே உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும்னு அந்த வீடியோல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வறுமையும் வீண் வரைய செலவுகளும் குறையறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி 5 மிளகு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நீங்க புதுசா கடைக்கு போய் மிளகு வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்க வீட்டுல இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதே மிளகை இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதிகம். அதனாலதான் மருத்துவ ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் இந்த மிளகுக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம். 10 மிளகு இருந்தாலே போதும், பகைவன் வீட்லயும் நாம தைரியமா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த மிளக அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கிறதுக்காக இன்னைக்கு நாம பயன்படுத்த போறோம். பொதுவா அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். அந்த வகையில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய தடைகள் திருஷ்டி தோஷங்களை நீக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்.
இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா 5 மிளகை எடுத்து உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ அதிகம். அதனால எமோஷன்ஸோட, அதாவது மனசுருகி நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உடனடியா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுலயும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட உங்க அம்மா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ அப்படி இல்லைன்னா உங்க அக்கா கிட்டயோ உங்களோட கஷ்டத்தை எந்த அளவுக்கு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி உங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை மனசு உருகி, இன்னும் சொல்ல போனா வாய் விட்டு கூட நீங்க பேசலாம். உங்க குலதெய்வம் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே நீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை ஒரு 5 நிமிஷம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. கரெக்டா 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லணும். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். டிவைன் லைட் ஷீல்ட் ஆன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் லைட் ஷீல்ட் ஆன். இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய இன்ஸ்டன்டா மாத்தி அமைக்கும். அது என்ன ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாத்தி அமைக்கும்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். பொதுவா எல்லா பொருட்களுக்குமே ஃப்ரீக்வன்சி, அதிர்வலைகள் இருக்கும். நம்மள சுத்தியும் இதே மாதிரி அதிர்வலைகள் இருக்கும். நாம எந்த அதிர்வலைகள்ல இருக்கிறோமோ அதை தான் நாம ஈர்க்க ஆரம்பிப்போம். நம்ம அதிர்வலைகள் கம்மியா இருந்ததுன்னா எதிர்மறையான விஷயங்களை நாம ஈர்ப்போம். நம்ம அதிர்வலைகள் அதிக அளவுல இருக்கும் போது நேர்மறையான விஷயங்களையும் தெய்வ சக்தியையும் நம்மளால ஈர்க்க முடியும். இப்படி நேர்மறையான அதிர்வலைகள் நம்ம கிட்ட இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு கூட சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மாடியில நாம துணி காய போட்டிருந்தோம்னா மாடிக்கு போனாதான் நம்மளால துணியை எடுக்க முடியும். நம்ம வீட்டுல கீழே உட்கார்ந்துகிட்டே துணியை எடுக்கணும்னு நினைச்சா அது முடியாது. அந்த மாதிரி நம்மளோட அதிர்வலைகள் கம்மியா இருக்கக்கூடிய சமயத்துல நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்க கேட்டா எதுவுமே கிடைக்காது. எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் உங்களை தேடி வரும். அந்த வகையில இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி இன்ஸ்டன்டா அதிகமாகும். நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கிறதுக்காக அதுக்கு தகுந்த ஸ்விட்ச் வேர்டை நாம சொல்லும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்குது. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட் இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருக்கேன். நிறைய பேரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுக்கா, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேப்பீங்க. இப்படி இருக்கிறவங்க தெய்வீக ஒளியின் பாதுகாப்பு எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி தமிழ்ல நீங்க சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மறக்காம உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல மிளக வச்சுக்கிட்டு சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன். அப்படி இல்லைன்னா முன்னாடி நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில, அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளியில வந்து நீங்க நின்னுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுகிட்டு உங்க கையில, அதாவது இடது கையில வச்சிருக்கக்கூடிய மிளக உங்க தலைய சுத்திக்கோங்க. 3 முறை இந்த மாதிரி மிளக கையில வச்சுட்டு உங்க தலைய சுத்தினதுக்கு அப்புறமா இந்த மிளக 4 திசைகள்லயும் நீங்க தூக்கி போடுங்க. ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு மிளகுங்கிற மாதிரி தூக்கி போட்டதுக்கு அப்புறமா கடைசியா உங்க கையில ஒரு மிளகு மிச்சம் இருக்கும். அத வானத்தை பார்த்த மாதிரி மேல் நோக்கி தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறமா உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்க எப்பயும் போல உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த பரிகாரம் உங்களுக்கு நீங்களே தான் செஞ்சுக்கணும். இப்ப உங்க வீட்டுல கணவர் இருக்காருன்னா அவருக்கு அவரையே செய்ய சொல்லி சொல்லுங்க. அவருக்கு நீங்க சுத்தி போட வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த ஸ்விட்ச் வேர்டே நம்ம வாழ்க்கைய ஒரே நொடியில மாத்தி அமைக்கும். அது மட்டும் இல்லாம தாந்திரிக பொருளான மிளகையும் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம். இப்படி 3 விஷயங்களையும் நாம யூஸ் பண்ணும்போது
கட்டாயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.